الله 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 الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு நிகழ்வு நடைபெறும் பொழுது இவ்வளவு வேகமாக இந்த நாள் வந்துவிட்டதா என்று சொல்லி மக்கள் திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ரமலானை சந்திக்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு வேகமாக ரமலான் வந்துவிட்டதா, இத்தனை நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது, வெள்ளிக்கிழமை என்று வரும் பொழுது சென்ற வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதது நேற்றைய போல இருக்கிறது என்று சொல்லுவார்கள். வருடங்கள் கடந்து போகும் பொழுதும் அதைத்தான் சொல்லுவார்கள். 23 வந்த வேகத்திலேயே போய்விட்டது, 24 வந்திருக்கிறது என்று சொல்லி இப்படியாக மக்கள் காலங்களை கடத்திவிட்டு, காலங்களை நகர்த்திவிட்டு, அது வேகமாக போய்விட்டது, எங்களை விட்டும் நகன்று விட்டது என்று சொல்லி மக்கள் கதைத்துக் கொள்வதை சரளமாக அனைவரும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நாங்களும் அதை கலைத்துக் கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கால நேரம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் விலை மதிக்க முடியாத ஒரு பொருள், விலை மதிக்க முடியாத ஒரு அம்சம். அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செய்த சத்தியங்களில் அநேகமான சத்தியங்கள் காலத்தின் மீதான சத்தியங்களாக இருக்கிறது. நாட்களின் மீது, காலங்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்திருக்கின்றான். ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது ஆணையாக, சுபஹுடைய நேரத்தின் மீது ஆணையாக, லுஹாவுடைய நேரத்தின் மீது ஆணையாக, வல்லுஹா வல் ஃபஜ்ரி வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்னஹாரி இதா தஜல்லா வல்லைலி இதா யக்ஷா, சுப்ஹானல்லாஹ், இரா காலங்களின் மீது, பகல் காலங்களின் மீது, ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது ஆணையாக, சுபஹுடைய நேரத்தின் மீது ஆணையாக, லுஹாவுடைய நேரத்தின் மீது ஆணையாக என்று சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால நேரத்தின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான். சூரியனை பற்றி சொல்லுகின்றான், சந்திரனை பற்றி சொல்லுகின்றான், அவைகளில் சத்தியம் செய்கின்றான்.
இவைகள் அனைத்தும் கால நேரத்தை அளவிடுவதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டவைகள், படைக்கப்பட்டவைகள் என்று சொல்லியும் குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிரஸ்தாபித்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கால நேரம் என்பது மிக பொறுமதியானது. அதை எப்படி பாவிக்க வேண்டும்? கலண்டரை மாற்றுவதன் ஊடாக எங்களுடைய வாழ்நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. சிலருடைய வாழ்நாட்கள் அந்த கலண்டர்ல இருக்கிற தாள மாற்றி மாற்றி காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு மாதம் கடந்து விட்டது, 2வது மாதம் வந்திருக்கிறது, 3வது மாதம் வந்திருக்கிறது. இஸ்லாமிக் கலண்டரை பின்பற்றக்கூடிய நாங்கள் நோன்பை மையமாக வைத்து நோன்பு வந்து விட்டது, ஹஜ்ஜி வருகிறது, முஹர்ரம் வருகிறது, மீலாது வருகிறது என்று சொல்லி அப்படியே காலத்தை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், காலம் நகர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நானும் கபரின் பக்கமாக நெருங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். எனக்கும் வயது போய்கொண்டுதான் இருக்கிறது. காலங்கள் மாறுவதை கொண்டு எந்த மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில் வரப்போறது இல்லை. 2023 24 மாறிவிட்டது என்பதின் காரணமாக நான் மாறப்போறதில்லை. இந்த ரமலான் வரப்போகிறது, என்னை மாற்றும், நான் மாறப்போகிறேன் என்று சொல்லி ரமலான் எங்களை மாற்ற போறதில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் திட்டமிட வேண்டும். காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. எங்களுக்குள்ளே என்ன மாற்றம் வந்திருக்கிறது? நான் மாறி இருக்கிறேனா? சென்ற வருடம் இருந்ததற்கு இப்பைக்கு நிலத்தில் என்ன வித்தியாசம்? எனக்கு சென்ற வருடம் இருந்ததற்கு இன்றைக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? சிலருடைய வாழ்க்கையில் ஈமான் கூடவில்லை, நோய்தான் கூடியிருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் அமல்கள் கூடவில்லை, மாறாக நோயினுடைய பல வகையான நோய்கள் கூடியிருக்கிறது. எல்லா நோயும் உடம்பிலே வந்து விட்டது என்று மக்கள் சொல்லுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு முஸ்லிமான மனிதன் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டும், ஈமானுடனும் வாழ வேண்டும், நோய் இல்லாதவனாக வாழ வேண்டும் ஒரு முஸ்லிம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டும். காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது, வேகமாக போய்கொண்டிருக்கிறது. கியாமத்தும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்களும் கபரை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் பிறந்து வாழ்ந்த எத்தனையோ பெயர்கள் கபருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். நாங்களும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது? எப்படிப்பட்ட மாற்றங்கள்? சில சந்தர்ப்பங்களில் இப்படி பார்க்கலாம். நான் சென்ற வருடங்களில் மிக மோசமானவனாக இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த வருடம் நான் நல்லவனாக இருக்கின்றேன். எனக்கு அந்த காலத்தில் இப்படிப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்க இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இப்பொழுது அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நான் நல்லவனாக மாறிவிட்டேன். என்னை இந்த காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கடந்த காலங்களில் ஏதோ செய்த உழைப்பின் ஊடாக, முயற்சியின் ஊடாக, என்னுடைய திரகாத்திரத்தின் ஊடாக நான் என்னை மாற்றிக்கொண்டு விட்டேன் என்று யாருக்காவது சொல்ல முடியும் என்றிருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுக்ர் செய்து கொள்ளுங்கள். இருந்ததை விடவும் மோசமாக இருக்கின்றேன். அல்லாமா ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், மனிஸ்தவா யௌமாஹு ஃபஹுவ மக்பூனுன். என்னுடைய நேற்றைய நாளை போலவே இந்த நாளும் இருக்கிறது. நான் நேற்றும் சுபகு தொழுதேன், இன்றைக்கும் சுபகு தொழுதிருக்கின்றேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லை, எந்த டெவலப்மெண்டையும் நான் காண இல்லை, எந்த உணர்வும் எனக்கு வித்தியாசமாக தென்பட இல்லை. நேற்றைய போல இன்றைக்கும் கடந்து விட்டது. முந்த நாளை போல இன்றைய நாளும் இருக்கிறது. சென்ற கிழமை பள்ளிக்கு ஜும்மாவுக்கு வந்தது போலதான் இன்றைக்கும் இருக்கிறேன். ஒரு வாரத்தை கடத்தி இருக்கின்றேன். ஒரு வாரம் என்னை விட்டு போயிருக்கிறது. ஆனா எந்த மாற்றத்தையும் நான் காணவில்லை. அல்லாஹ் சொன்னார்கள், மனிஸ்தவா யௌமாஹு ஃபஹுவ மக்பூனுன். மனிஸ்தவா யௌமாஹு ஃபஹுவ மக்பூனுன். நேற்றைய நாளை போல இன்றைய நாள் எனக்கு இருக்கும் என்றிருந்தால் சொன்னார்கள், அவன் அந்த நாளை வீணாக்கி விட்டான். விலை மதிக்க முடியாத ஒரு நாளை அவன் நாசமாக்கி விட்டான், குறைந்த விலைக்கு விட்டு விட்டான் என்ற கருத்தை ஹஸன் பஸ்ரி சொல்லிவிட்டு சொன்னார்கள், வமன் கான யௌமுஹு ஷர்ரன் மின் அம்ஸிஹி.
நேற்றைய நாளை விடவும் இன்றைக்கு நாள் மோசமானதாக இருக்க வேண்டாம். நேற்றைய நாள் அல்ஹம்துலில்லாஹ் நான் பொய் பேச இல்லை, இன்றைக்கு பொய் பேசிட்டேன். நேற்றைய நாள் என்னுடைய கண்ணால பாவம் செய்ய இல்லை, இன்றைக்கு பாவம் நடந்துட்டது. நேற்றைய நாள் இந்த வாயினால் இன்னொருவரை பற்றி கீபத்து பேச இல்லை, இன்றைக்கு பேசிவிட்டேன். நேற்றைய நாளை விட இன்றைக்குள்ள நாள் மோசமாக இருக்கிறது. நேற்று ஏதோ 4 விஷயத்தை படித்துக் கொண்டேன், இன்றைக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க இல்லை. நேற்று 4 பணம் ஹலாலாக சம்பாதித்தேன், இன்றைக்கு சம்பாதிக்க இல்லை. ஹலாலாக சம்பாதிப்பதும் இபாதத்து, ஹலாலை தேடுவதும், ஹலாலை தின்னுவது இபாதத் என்றால் ஹலாலை தேடுவதும் இபாதத்து. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நேற்று நடந்துச்சு, இன்றைக்கு அது நடக்க இல்லை. நேற்று 4 விஷயத்தை படித்துக் கொண்டு இன்றைக்கு படிக்க கிடைக்க இல்லை. சொன்னார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபஹுவ மஹ்ரூமுன், அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவன், அவன் இழந்து விட்டான், அவன் ஹெர்மானாகி விட்டான், அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை, அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கவில்லை, அவன் மஹ்ரூமாகி விட்டான். 3வது சொன்னார்கள், வமன் லம் யகுன் ஃபீ மஸீதின், யாரிடத்தில் என்றுமே எதுவுமே கூட இல்லை, எதுவுமே கூட இல்லை, இருந்தது இருந்தடத்திலே இருக்கிறது, குறைந்து கொண்டே போகிறது என்று சொன்னால் அவன் பெரிய நஷ்டவாளி, அவன் குறையுள்ளவன் என்ற கருத்தை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சுட்டிக்காட்டினார்கள். ஒவ்வொருவரும், இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எனக்கு எப்படி இருக்கிறது, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது. கலண்டரை மாற்றி தாள பிரட்டி எந்த பிரயோசனமும் கிடைக்க மாட்டாது. நான் மாறி இருக்கிறேனா? இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். நீங்க எல்லாரும் விரும்புறீங்க, நானும் விரும்புறேன், நீங்களும் விரும்புறீங்க, நாங்க நல்லவர்களாக மாற வேண்டும், நல்லவர்களாக இருக்க வேண்டும், ஆசை இருக்குது, எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், ஆசையை கொண்டு மட்டும் மாற்றம் வரமாட்டாது, நீங்க மாற வேண்டும், திடகாத்திரம் கொள்ள வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், பங்களிப்பு செய்ய வேண்டும், முன்வர வேண்டும். அப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் முன்வருவீர்கள் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்தை, அந்த மக்களை மாற்றி அமைப்பான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எந்த ஒன்றையும், அது நலவாக இருக்கவும் மேலும் கெடுதியாக இருக்கவும் மேலும், ஒரு சமூகத்தை அல்லாஹ் நல்ல செழிப்பாக வாழ வைத்திருக்கிறான், எந்த பிரச்சனையும் இல்லை, செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் செல்வத்திலும் பரக்கத்து செய்திருக்கிறான், ஆரோக்கியமான வாழ்விலும் பரக்கத்து செய்திருக்கிறான், நல்ல குழந்தை பாக்கியங்களை கொடுத்திருக்கின்றான், எல்லா வகையான நல்லிணக்கப்பாடுடன் மக்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் நல்லவர்கள், அவர்களுக்கும் அல்லாஹ் புத்தி சொல்லுகின்றான். ஒரு சமூகம் இருக்கிறது, எல்லா வகையான பாவத்துக்கும் சொந்தக்காரர்கள், எல்லா வகையான அட்டூழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், வீண்வரியத்துக்கு மேல வீண்வரியம் செய்கிறார்கள், எல்லா வகையான பாவத்தையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தை பார்த்து அல்லாஹ் ஒரே ஆயத்தில் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின். எந்த ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் எந்த ஒன்றை தந்திருக்கிறானோ, எந்த ஒரு கூட்டம் எந்த பாவத்தில் எந்த நலவில் இருக்கிறார்களோ அல்லாஹ் அதனை ஒரு போதும் மாற்ற மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்களாகவே மாறாத வரையில். எப்பொழுது அவர்கள் மாற்றிக் கொள்வார்களோ அப்பொழுது அல்லாஹ் அவர்களை மாற்றி விடுவான். இதுக்கு இமாம் ஸஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃசீர் எழுதும்போது சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் இதா கய்யரல் இபாது மா பிஅன்ஃபுஸிஹிம் மினல் மஅசியஹ் ஃபன்கலபு இலா தாஅத்தில்லாஹ் கய்யரல்லாஹு அலைஹிம் மா கானூ ஃபீஹி மினஷ் ஷகா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு கூட்டம் பாவத்தில் இருக்கிறார்கள், பாவத்தில் வட்டிக்கு சொந்தக்காரர்கள், ஜினாவுக்கு சொந்தக்காரர்கள், புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லா வகையான பாவத்திலும் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் தௌபா செய்து நல்லவர்களாக மாறிவிட்டால், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ض். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய பரக்கத்து வேணுமா?
பரக்கத்து இன்னும் ஒருவர் துஆ செய்வதை கொண்டு கிடைக்க மாட்டாது. பரக்கத்து இன்னும் ஒருவருடைய ஆசீர்வாதத்தினால் கிடைக்க மாட்டாது. பரக்கத்து வேண்டுமென்றால் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்ள். வானம் பூமிகளுடைய பரக்கத்துடைய கதவுகளை திறந்து கொடுப்போம் என்று குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இமாம் சாதி சொல்கிறார்கள், இதா கய்யரல் இபாது மா பி அன்ஃபுஸிஹிம் மினல் மஅசியா, பாவங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பாவத்தை விட்டு விடுபட்டு அவர்களை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தாஅத்தின் பக்கமாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் பக்கமாக அவர்கள் முகந்திருப்பவார்கள் என்றால் கய்யரல்லாஹு அலைஹிம் மா கானூ ஃபீஹி மினஷ் ஷகா, எந்த மூதவைத்தனத்திலும் எந்த அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமான இடத்தில் இருந்தார்களோ அதிலிருந்து அல்லாஹ் அவர்களை இலா கைரின் வ சுரூரின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமான ஆவியத்தான வாழ்க்கையின் பக்கம் அவர்களை திருப்பி விடுவான் என்ற கருத்தை முஃபஸ்ஸிரீன்கள் வைத்திருக்கிறார்கள். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை பதிவு செய்து, ஹதீஸுல் குத்ஸி ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள். قال الله تعالى, அல்லாஹ் சொல்லுகிறான், வ இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய இஸ்ஸத்தின் மீது கண்ணியத்தின் மீது ஆணையாக, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அல்லாஹ் சொல்லுகிறான், மா மின் அஹ்லி கர்யத்தின் வலா அஹ்லி பைத்தின் கானு அலா மா கரிஹ்து மின் பஅசியா, ஒரு கிராமத்தில் வாழக்கூடியவர்கள் அல்லது ஒரு குடும்பம் நான் வேண்டாம் என்று சொன்ன, நான் ஹராமாக்கின என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்து கொண்டு ஒரு கூட்டம் வாழுவார்கள் என்றால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சும்ம தஹவ்வலு அன்ஹா இலா மா அஹ்பப்து மின் தாஅத்தி, நான் விரும்பக்கூடிய, நான் நேசிக்கக்கூடிய, என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கையின் பக்கமாக அந்த சமூகம் திரும்பி வந்து விடும் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், இல்லா தஹவ்வல்து லஹும் அம்மா யக்ரஹூன மின் அஸாபி இலா மா யுஹிப்பூன மின் ரஹ்மத்தி, எந்த அஸாபை அவர்கள் வெறுக்கிறார்களோ அந்த அஸாபிலிருந்து அவர்களை எடுத்து அருளின் பக்கமாக நான் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸில சொல்லுவதாக இமாம்கள் உலமாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கையில எழுச்சி பெற வேண்டும் என்றிருந்தால் ரமலான் வருவதை கொண்டு மட்டுமல்ல, ஹஜ் செய்வதன் ஊடாக மட்டுமல்ல, வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மிக பிரதானமான ஒரு அம்சமாக குர்ஆன் இதை சொல்லுகிறது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின், நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அல்லாஹ் உங்களை ஒருபோதும் மாற்றி அமைக்க மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? நீங்களாகவே உங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில். நீங்கள் மாற்றிக்கொண்டால் நாங்களும் உங்களின் மீது எங்களுடைய தண்டனையை, எங்களுடைய வேதனையை இறக்கி வைப்போம். நீங்கள் பாவிகளாக ஆகிவிட்டால். அல்லாஹ் பணத்தை தந்திருக்கின்றான், செல்வத்தை தந்திருக்கின்றான். இந்த செல்வம் எதற்காக வேண்டி? அனுபவியுங்கள், நன்றாக அனுபவியுங்கள். குர்ஆன் சொல்லுகிறது, அனுபவிப்பதில் எந்த தடையும் கிடையாது. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, அல்லாஹ் உனக்கு தந்தவைகளை கொண்டு அனுபவிப்பதை நீ மறந்து விடாதே, அதையும் செய்து கொள். இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸ்ர நிஅமத்திஹி ஃபி அப்திஹி, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு தந்திருக்கிறானா, கொடுத்திருக்கிறானா, அதனை அவன் பெருமை இல்லாமல் செலவழிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரப்பட்ட ஹதீசுகள், குர்ஆனுடைய திருவசனங்கள். பாவிப்பது, அனுபவிப்பது எந்த தடையும் கிடையாது. ஆனா வீண் விரயம் செய்யக்கூடாது. எப்ப வீண் விரயம் நடக்குமோ அப்ப அல்லாஹ்வுடைய அஸாபை அல்லாஹ் சாட்டி விடுவான். அல்லாஹ்வுடைய அஸாபை அல்லாஹ் சாட்டி விடுவான். அது திருமணத்தில் நடக்கக்கூடிய வீண் விரயமாக இருக்கலாம், வீடு கட்டுவதில் உள்ள வீண் விரயமாக இருக்கலாம், வாகனம் வாங்குள்ள வீண் விரயமாக இருக்கலாம், அனாவசிய செலவுகளாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், எப்பொழுது வீண் விரயம் என்பதை நாங்கள் செய்ய ஆரம்பிப்போமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய செல்வத்தை எங்களை அறியாமலேயே அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ் எப்படி தந்தானோ அப்படி எடுத்துடுவான். அவன் தரக்கூடியவன், அவன் எடுக்கக்கூடியவன். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா. அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகின்றான், தருபவனும் நான், பறிப்பவனும் நான். எனக்கு தரவும் தெரியும், எனக்கு பறிக்கவும் தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, செல்வத்துக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை
செல்வம் பணம் கொடுக்கப்பட்டவர்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டும். அந்த இல்மை மக்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி செல்வந்தர்களில் பணத்தை செலவழிக்க வேண்டுமோ அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த இல்மை அந்த அறிவை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். மக்களுக்கு மக்கள் மயப்படுத்த வேண்டும். சுப்ஹானல்லாஹ். மார்க்கம் என்றால் என்ன? அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? சொத்துரிமையில் ஆண்களுக்கு எப்படி பங்கு, பெண்களுக்கு எப்படி பங்கு? எங்களோட ஊர்ல ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. சொத்துக்கள் எல்லாம் பெண் பிள்ளைகளுக்குத்தான். ஆண்கள் எல்லாம் திருமணம் முடித்துக் கொண்டு அவருடைய வீடுகளுக்கு போய்விட வேண்டும். திருமணம் முடித்த வீடுகளில் போய் குடியேறிவிட வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுகின்றோமா? உலமாக்கள் அதை தெளிவுபடுத்த வேண்டும் மக்களுக்கு. அனந்தர சொத்தில் எப்படி பங்கு? வாப்ப உயிரோட இருக்கும் பொழுது வாப்பட சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? வாப்ப உயிரோட இருக்கும் பொழுது ஒரு வாப்ப விரும்புறாரு வாப்பட சொத்தை பங்கு வைப்பதற்கு. அது எப்படி பங்கு வைக்கணும்? கண்ணியமான உலமாக்களே, மக்களுக்கு இதை சொல்லுங்கோ. மக்கள் தவறு செய்கிறார்கள். மக்கள் அறியாத்தரத்தில் பாவம் செய்கிறார்கள். ஹதீஸ்ல வந்திருக்கு, நாங்க எல்லாரும் ஓதின ஹதீஸ், அதை நாங்க மதரசாக்கள் ஓதி கொடுக்கின்றோம். ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ்விடத்துல, யா ரசூலல்லாஹ், நான் என் குழந்தைக்கு என் மகனுக்கு இந்த தோட்டத்தை நான் கொடுத்து விட்டேன், இதுக்கு நீங்க சாட்சியாக இருந்து கொங்கோன்னு சொன்னாங்க. அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, வாலிபர்களே, இந்த ஹதீஸ்களை படிங்கோ. வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டத்தை, ஈச்சப்பழ தோட்டத்தை நான் இந்த புள்ளைக்கு, என் மகன் சின்ன புள்ளைக்கு, சின்ன மகனுக்கு நான் கொடுத்துட்டேன், நீங்க இதுக்கு சாட்சியாக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி என்ன தெரியுமா கேட்டாங்க? அலி குல்லி வலதின் நஹல்த மிஸ்ல ஹாதா, இதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்தீங்களா? ஏன் ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கிறீங்க? எல்லா பிள்ளைகளுக்கும் இப்படி ஒரு தோட்டத்தை கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், நான் அப்படி கொடுக்க இல்ல, இவருக்கு மட்டும் கொடுக்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அந்த காரணத்தையும் சொன்னார்கள். என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்படிப்பட்ட பாவங்களுக்கு என்ன நீங்க சாட்சியாக வைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? ஒருவர் மௌத்தானா அவருடைய சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? யூஸீகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன். அனந்தர சொத்துடைய பாடத்தை மக்களுக்கு சமூகமயப்படுத்த வேண்டும், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒருவர் மௌத்தானா அவருடைய சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும்? மாமா வீட்டுக்கு மருமகனுக்கு என்ன சம்பந்தம்? அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுகின்றான்? திருமணம் முடிக்கக்கூடியவன் என்ன செய்ய வேண்டும்? மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும். அஸ்கினூஹுன்ன மின் ஹைஸு ஸகன்தும் மின் முஜ்திக்கும். மாமா வீட்டுக்கு போறது இஸ்லாம் அல்ல. மாமா வீட்டுக்கு போறது இஸ்லாம் அல்ல. வீடு கட்டி மனைவியை வாழ வைப்பது இஸ்லாம். இதா இருக்க வேண்டும் கணவனுடைய வீட்டில். குர்ஆன் என்ன சொல்லுகிறது? உலமாக்கள் இருக்கக்கூடிய, உலமாக்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு பூமியில் இதை கலைக்குகின்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து, அவர்களில் இருந்து ஹவ்வாவையும் அல்லாஹ் படைத்து, அந்த ரெண்டு பேருக்கு சொன்னா நீங்க சுவர்க்கத்தில் வைத்து வாழுங்கோன்னு சொல்லி, நீங்க ரெண்டு பேரும் சுவர்க்கத்தில் வைத்து வாழுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள் பார்க்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்ல இல்ல இஸ்குனா, நீங்க ரெண்டு பேரும் வைத்து சுவர்க்கத்தில் வாழுங்கோன்னு சொல்ல இல்ல. வார்த்தை பிரயோகத்தை என்னால் வழங்கப்படுத்த முடியாது. கண்ணியமான சங்கையான உலமாக்களுக்கு தெரியும். உஸ்குன் அன்த வ ஜௌஜுக், நீங்க சுவர்க்கத்தில் போய் வாழுங்கள் உங்களுடைய மனைவியுமாக சேர்ந்து. சுவர்க்கத்துக்கு போகும் பொழுது கூட கணவனுடைய வீட்டுக்கு மனைவி போவது போல, சுப்ஹானல்லாஹ், நீங்க சுவர்க்கத்துக்கு போங்க மனைவியையும் கூட்டிக் கொண்டு. நீங்க ரெண்டு பேரும் சுவர்க்கத்துக்கு போங்கோண்டு வார்த்தை சொல்லி இருந்தால், சொல்லாமல் அல்லாஹ் ஏன் இப்படி தெரியுமா சொல்லுகிறான்? கணவனுடைய பராமரிப்பில் தான் மனைவி இருக்க வேண்டும். அன்புக்குரிய கண்ணியமான உலமாக்களே, ஹிபத்துடைய பாடம் நாங்கள் படித்திருக்கின்றோம், வராசத்துடைய பாடத்தை நாங்கள் படித்திருக்கின்றோம்.
குழந்தைகளுக்கு எப்படி பங்குகளை சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும், ஒரு வாப்பா உயிரோடு இருக்கும் பொழுது அவருடைய சொத்துக்கள் எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ். லாஸ்ட் வில் குழந்தைகளுக்கு சொத்து எழுதுவதாக இருந்தால் என்ற மௌத்துக்கு பிறகு என்ற புள்ளைக்கு என்று சொத்து எழுதலாமா? லா வஸிய்யத்த லிவாரிசின். அனந்தரம் பெறக்கூடிய யாருக்கும் வராசல், அனந்தரம் பெறக்கூடிய யாருக்கும் வஸிய்யத் எழுத முடியாது. இப்படியாக உலமாக்கள், பணக்காரர்கள் அவருடைய செல்வத்தை சமூகத்துக்கு செலவழிப்பது போன்று கண்ணியமான கல்விமான்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் சமூகத்துக்கு சொல்ல வேண்டும், சமூகமயப்படுத்த வேண்டும் இந்த அறிவை, இந்த ஞானத்தை, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை. ஏன் தெரியுமா காரணம்? குர்ஆன் சொல்லுகிறது எல்லா பாவத்துக்கும் தௌபா இருக்கிறது. பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்ள முடியும். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நேரடியாக சொல்லுகின்றான் 3 விஷயத்தை. யார் 3 வகையான பாவங்கள் செய்வார்களோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். நான் குர்ஆனை நேரடியாக சொல்லுகின்றேன். முஃபஸ்ஸிரீன்களுடைய தஃப்சீரை, உலமாக்களை நாடி அணுகி படித்துக் கொள்ளுங்கள். ஒன்று எல்லாருக்கும் தெரியும், இணை வைத்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இணை வைப்பை விட்டு பாதுகாப்பானாக. ஷிர்க் செய்வதை விட்டு பாதுகாப்பானாக. உண்மையான தௌஹீதை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமா என்ற அந்த பாலைவனத்தில் விட்டுட்டு வராங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? சில துஆக்கள் நாங்க கேட்கறது இல்ல, சில துஆக்கள் நாங்க கேட்கறது இல்லை. ஏன் காரணம் என்றா அந்த அளவுக்கு எங்களுக்கு உறுதி, நாங்க அதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க துஆ கேட்கிறாங்க. குடும்பத்தை கொண்டு போய் மக்கா முக்கர்ரமா பாலைவனத்தில் விட்டுட்டு வந்து, ரப்பி ஜுனுப்னி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம். சிலை வணக்கத்தை விட்டும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பாயாக. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நாங்க முஸ்லீமாக வாழுவதற்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை, அல்லாஹ்வுடைய அருள் தேவை. என்ன சொல்றாங்க? யா அல்லாஹ், என்னையும் என்ற குடும்பத்தையும் என்ற சந்ததியையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. முதலாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இணை வைக்கக்கூடியவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக வாழ்வார்கள். இரண்டாவது, கொலை செய்யக்கூடியவங்க. வமன் கத்தல முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம் காலித். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் குர்ஆன்ல, ஒரு முஸ்லிமான, ஒரு முஃமினை, ஒரு மனித, ஒரு முஸ்லிமை யாராவது கொலை செய்து விட்டால் அந்த கொலையாளி நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அந்த கொலையாளி நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான். அது கொலை என்பது நேரடியாக நடந்தாலும் சரி, இன்டைரக்டாக நடந்தாலும் சரி. சில மனிதர்களை கத்தியால கொல்லுவார்கள், சில மனிதர்களை சூனியத்தால கொல்லுவார்கள், சூனியம் செய்து கொள்ளுவார்கள். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நோய் இது. பொறாமையின் காரணமாக, சூழ்ச்சியின் காரணமாக கொலை என்பது அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. வமன் கத்தல முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான், காலிதன் ஃபீஹா. இது இரண்டாவது பாவம். மூணாவது பாவம் என்ன தெரியுமா? சூரத்து நிசாவுடைய 14வது ஆயத்தில் எடுத்து அணுகுங்கள், அதை படியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிذكரி மிஸ்லு ஹவ்வில் உன்ஸயைன் என்று ஆரம்பித்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், எப்படி பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சில ஊர்களில், சில கலாச்சாரத்தில் ஒருத்தர் மௌத்தானா கொடுக்கிறதுக்கு ஒன்றுமே அங்க இல்ல, எல்லாம் மர்மகண்ட பேர்ல எழுதி முடிஞ்சு. அந்த வீட்டுக்கு சொந்தக்கார ஆம்பளை பிள்ளைகளுக்கு இருப்பிடம் இல்ல, அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. எப்படி என்னுடைய சொத்து பராமரிக்கப்பட வேண்டும்,
என்னுடைய சொத்து எப்படி நிர்வாகம் செய்யப்பட வேண்டும்? பெண் குழந்தைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டுமா? நாங்க தானே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை எங்களுடைய வாழ்க்கையினுடைய கண் குளிர்ச்சியாக நாங்கள் ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ஃபாத்திமாவுக்கு யார் வீடு கட்டி கொடுத்தது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 9 மனைவிமாருக்கு வீடு கட்டினார்கள். 9 மனைவிமார்களையும் வீடு கட்டி வாழ வைத்தார்கள். 9 மனைவிமார்களையும் ஒரே வீட்டில் வாழ வைக்கவில்லை. 9 வீடு கட்ட முடியுமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 10வது ஒரு வீட்டை கட்டுவது அவ்வளவு பெரிய காரியம் அல்ல. ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு யார் வீடு கட்டி கொடுத்தது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அலியை பார்த்து, என்னோட மனைவியை இன்னும் கூட்டிக் கொண்டு போக இல்லையா? உங்களோட மனைவியை இன்னும் கூட்டிக் கொண்டு போக இல்லையா? என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், இருப்பிடத்துக்கான ஏற்பாடு இன்னும் எதுவும் ஆகாதின் காரணமாக கொஞ்சம் தாமதிக்கிறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு வீடு இல்லையா? ஏண்ட மகளுக்கு வீடு இல்லையா? அப்படி கேட்க இல்ல. என்ன தெரியுமா சொன்னாங்க? வீட்டுக்கு ஏற்பாடு ஆனதற்கு பிறகு எனக்கும் சொல்லுங்கள், நானும் சேர்ந்து வருகிறேன் என்று சொன்னார்கள். மிக அன்பாக சொல்லுகின்றேன், இந்த கலாச்சாரம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாம் சொல்லி தந்த சட்டத்துக்கு கீழே நாங்கள் வர வேண்டும். சொத்துக்கள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும், யாருக்கு போக வேண்டும், எவ்வளவு போக வேண்டும், துல்லியமாக குர்ஆன் சொல்லுகிறது. இந்த ஆயத்தை உலமாக்களை அணுகி கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், மிம்மா மிம்மா கல்ல அவு கஸுர நஸீபன் மஃப்ரூதா. விட்டுட்டு போற சொத்து பெரிய சொத்தாக இருக்கலாம், மிம்மா கல்ல அல்லது குறைந்த சொத்து, சின்ன ஒரு சொத்து. எங்கட வாப்பா ஒன்றுமே விட்டுட்டு போக இல்ல, அவர் கடைக்கு போய்த்து கடைசியாக வாங்கி கொண்டு வந்தது 10 பெனடோல் தான். 10 பெனடோல். அத வாப்ப குடிச்சார், 2 குடிச்சிட்டாரு, 8 மிச்சம். இந்த 8 அனந்தர சொத்து. இந்த 8 அனந்தர சொத்து. 8 ஏக்கர் அல்ல, 8 பெனடோல். இது எப்படி பிரிச்சோணும்? இத வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு ஜனாசாவுக்கு, அவருக்கு தலைவலிச்சது, இந்த சொத்து அவருக்கு கொடுக்க இயலாது, இது அனந்தர சொத்து. மிம்மா கல்ல அவு கஸுர நஸீபன் மஃப்ரூதா. நஸீபன் மஃப்ரூதா எப்படிப்பட்ட ஆயத்து தெரியுமா இது? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை என்பது 12 மணிக்கு தொழுது கொள்வோம் இல்ல, 12:21 வாங்கு, 3:49 அசரு, 6:21 மக்ரிப் என்று சொல்லி நாங்க எப்படி நிமிஷ கணக்கையும் சொல்லி மக்ரிபுக்கு ஸலா தொழுகைக்கு நேரம் சொல்லுகிறோமோ அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறான், நஸீபன் மஃப்ரூதா. பாப்பா மையத்து விட்டுட்டு போன சொத்துல பங்கு அப்படித்தான் பங்காக வேண்டும். என்ற வாப்பட அனந்தர சொத்துல எனக்கு கிடைச்ச பங்கு 12,24,061 ரூபா என்று சொல்லி 61 ரூபா, 24%. எப்படி தொழுகைக்கு நாங்க நேரம் சொல்லும் பொழுது ரவுண்ட் ஃபிகர் பண்ணி நேரம் சொல்றது இல்ல, 21, 22, 29 என்று சொல்லுவது போல அனந்தர சொத்தும் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற யதார்த்தத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்களை நாடுங்கள், உலமாக்களை அணுகுங்கள், மதரசாக்களுக்கு போய் இந்த இல்ம படியுங்கோ. வராசத்துடைய பாடம், அனந்தர சொத்து எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும். நான் ஜீவிய காலத்தில் என் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்கணும். எப்படி பங்கிட்டு கொடுக்கிறது, எப்படி பிரிச்சு கொடுக்கிறது? நான் இங்க இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றேன், வாலிபர்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு தெரியும், யாசகம் கேட்கக்கூடாது. அல்லாஹ் இந்த நெத்தியை கொண்டு போய் ஒரு சிலைக்கு முன்னால வச்சு வணங்குவதை விட்டும் பாதுகாத்தது போல இந்த கையை இன்னமொத்தத்தை நீட்டுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துடுவாங்க. எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, இந்த கையை நீட்டக்கூடாது. இது கொடுக்கிற கை, இது வாங்குற கை அல்ல. இது மேல உள்ள கை, இது கீழே உள்ள கை அல்ல, மேல உள்ள கை. இது கொடுக்கிற கை.
இந்த நாட்டில் இருக்கிற 2 லட்சம் 20 லட்சம் முஸ்லீம்கள் தந்த வாழ்க்கையில இந்த பழக்கத்தை நாங்க கொடுக்கிறாக்கள், நாங்க வாங்குறாக்கள் அல்ல. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்கா முக்கர்ரமாவில் இருந்து வாராங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லை, கையில ஒன்றும் இல்லை, உடுத்த உடுப்போட வந்தாங்க. வேற எதுக்குமே கொண்டு வர உடல் அந்த மக்கள் வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்துல் ரஹ்மான், என்ற சொத்தில் அறவாசி உங்களுக்கு, என்ற பணத்தில் அறவாசி உங்களுக்கு. இந்த ஹதீஸையும் உலமாக்களை பைத்து நாடி படித்துக்கோங்க. சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனத்து கோடீஸ்வரன், மதீனத்துடைய பணக்காரர். அவர் சொன்னார், என்ற பணத்தில் அறவாசி உங்களுக்கு, என்ற வீடு 2 உங்களுக்கு ஒரு வீடு என்று சொல்லி எல்லாத்தையும் பங்கு வச்சாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சஹாபாக்களை பின்பற்றுவதாக இருந்தா இதிலையும் பின்பற்றுங்க. சஹாபாக்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்றா இதுக்கும் வழிகாட்டல். என்ன தெரியுமா சொன்னாங்க? பாரக்கல்லாஹு லக்க ஃபீ மாலிக வ அஹ்லிக். சஅத் இப்னு ரபீஅ, உங்களோட செல்வத்திலையும் உங்களோட பொருளையும் உங்களோட குடும்பத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. துல்லனி அல சூக், எனக்கு பஜார காட்டித்தாவாப்பா, எனக்கு தெருவை காட்டித்தா, பஜார காட்டித்தா, நான் வியாபாரம் செய்யணும், எனக்கு தொழில் செய்ய தெரியும். இது இஸ்லாத்துக்கு முன்னாலேயே வாங்காத கை இஸ்லாத்துல வந்து வாங்கவான்னு கேட்டாங்க. இஸ்லாத்துக்கு முன்னாலே கை நீட்டாத கை. நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், அல்லாஹ் இந்த வாயையும் பாதுகாப்பானாக, இந்த கையையும் பாதுகாப்பானாக. நீங்க யார்கிட்டயாவது போய் எனக்கு இதை செஞ்சு தாங்களேன், என்ற மகளோட கல்யாணத்துக்கு எது உதவி செய்யுங்களேன் என்று யாசகத்துடைய கதவை துறக்கிறது இருக்குதே, நாங்க நினைச்சலாம் வாயால போனது ஒரு வார்த்தை என்று சொல்லி. அன்பானவர்களே சொல்லுகிறேன், ஏன் நம்மளோட வாயால போனது காத்தல்ல, எங்கட வாயால போனது எங்கட சுயமரியாதை. நாங்க ரெஸ்பெக்டை இழந்துட்டோம். அவரை காணக்குள்ளே எல்லாம் நாங்க தலை குடிவோம், நாங்க அவரை காணக்குள்ளே எல்லாம் தலையை கீழே போட்டுக் கொள்வோம். அல்லாஹ் அந்த நிலைமையை விட்டு பாதுகாப்பானாக. 3வது பாவம் சொல்லுது குர்ஆன், அனந்தர சொத்துல துரோகம் செய்யக்கூடியவங்க நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க என்று சொல்லி. வதில்க ஹுதூதுல்லாஹ் வதில்க ஹுதூதுல்லாஹ். இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட அனந்தர சொத்துடைய சம்பவம், சட்டம், அல்லாஹுடைய பவுண்டரி, அல்லாஹுடைய எல்லைகள். இதை யாரு மீறுவார்களோ அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க என்று குர்ஆன் பறைசாட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கு விழிப்புணர்வை நசீபாக்குவானாக. இந்த விடயத்தை மாற்றிக் கொள்ளுவோம், இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைப்போம். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிய வேண்டும், அருள் செய்ய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும். வாலிபர்களுக்கு ஒரு செய்தி சொல்ல வந்தேன். அதாவது வாப்பாட்ட கூட கேட்க வேணும். இஸ்லாம் சொல்லுது வாப்பாட்ட கூட கேட்காது. வாப்பா எங்களுக்கு தர வேண்டிய ஹக்க தந்து எங்களை ஓரமாக்குங்கோ. உம்மாட்ட செய்தி அனுப்புறது, உம்மா வாப்பாட்ட சொல்லுங்களேன், நாங்கெல்லாம் பெருத்துட்டோம், நாங்கெல்லாம் இப்ப முதுமை வளர்ந்துட்டோம், எங்கள்கிட்ட தர வேண்டியத்தை தந்து எங்களை ஓரமாக்க சொல்லுங்களேன் வாப்பாட்ட என்று சொல்லியே இஸ்லாம் சொல்லுது வாப்பாட்டையும் கேட்காதே. வாப்பா தந்தா எடுத்துக்கோ. வாப்பாட்ட கேட்கிறதும் பிச்சை கேட்கிறது தான். வாப்பாட்ட கேட்கிறதே பிச்சை என்று சொன்னா மாமாட்ட கேட்கிறது. நான் படித்ததை உங்களிடத்தில் ஒப்பேற்றி விட்டேன், உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த சபையில உலமாக்கள் இருக்கிறார்கள், இது உலமாக்கள் நிறைந்த மண். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உண்மையை உண்மையாக எடுத்து விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக.
இந்த நிலைமையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நாங்க எங்களை மாற்றிக்கொள்ளாத வரையில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எதையும் மாற்ற போறது இல்லைன்றத குர்ஆன்ல ஆணித்தரமாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை நல்லதின் பக்கமாக திருப்பி விடுவானாக. நலவுகளை செய்வதற்கு அல்லாஹ் துணை புரிவானாக. நல்லவைகளை செய்வதற்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை அமைத்து தருவானாக. கடந்த காலங்களில் நடைபெற்ற நடந்து முடிந்த அத்துணை வகையான பாவங்களை விட்டும் எங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எங்களுடைய செல்வத்தை வீண்வரியத்தை விட்டும் பாதுகாப்பானாக. எங்களுடைய செல்வத்தை அனாச்சாரங்களை விட்டும் பாதுகாப்பானாக. எங்களுடைய செல்வத்தை வீணாக செலவழிப்பதை விட்டும் பாதுகாப்பானாக. ஹலாலான முறையில் உணவெடு, ஹலாலான முறையில் பணம் சம்பாதிக்க அல்லாஹ் துணை புரிவானாக. ஹராத்தை விட்டு பாதுகாப்பானாக. இந்த ஊருடைய உலமாக்கள் எல்லாம் பாதுகாப்பானாக. ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவானாக. உலமாக்கள் நிறைந்து வாழ்ந்த ஊர் யா அல்லாஹ், இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர் யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வாயாக. இவர்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக. உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.